கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தர விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பலவிதமான வசனங்களை நமக்கு கொடுத்து, ஜீவ வார்த்தைகளை கொடுத்து நம்மை என்ன செய்கிறார்? தேற்றி வருகிறார். இந்த உலகத்தில் நிறைய ஊழியக்காரங்களை எழுப்பியிருக்கிறார், நிறைய சபைகளை எழுப்பியிருக்கிறார், நிறைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் காணப்படுகிறதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஏன் இந்த சோதனைகள் வருகிறது? இனி உள்ள காலங்களில் ஆழமான வசனத்தை ஆழமாக என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். ஏன் சோதனைகள் வருகிறது? நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்கள்லாம் வரதான் செய்கிறாங்க. ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே, ஏன் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னால், ஊழியக்காரன் வருகிறதுனால ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. அந்த ஊழியக்காரன் மூலமாக சில வழிகளை உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார், சில ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? வர முடியும். ஆசீர்வாதங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும். தேசத்தில் ஊழியக்காரங்க இருக்கிறதுனால ஆசீர்வாதம் கிடையாது. இந்த ஊழியக்காரங்கள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி நடக்கும்போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. நினிவேயில் யோனா தீர்க்கதரிசி போய் அவர் எல்லா இடமும் சுற்றி திரிந்து பட்டணம் கைவிழ்க்கப்பட போகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கித்தார். அதை ஏற்றுக்கொண்டு அவங்க மன தாழ்மையாக தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து நினிவே பட்டணத்தை என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்கிறோம். ஆக உபவாசித்து தங்களை தாழ்த்தும் போது நம்முடைய குடும்பங்களில் உள்ள சாபங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். தேவ சித்தம் செய்யாமல் போன யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் உபவாசித்து ஜெபித்தான். அங்கே சாப்பிடவே முடியாது. நாற்றத்துக்குள்ளே இருந்து கர்த்தரை வேண்டிக் கொண்டு ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவனை விடுதலையாக்கி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவனை மறுபடியுமாக அவனை பலப்படுத்தி அவனை பயன்படுத்துகிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக போகும்போது, நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தம் இல்லாமல் போகும்போது அங்கே ஒரு தடுமாற்றம், அங்கே ஒரு கொந்தளிப்பு என்ன செய்யும்? நடக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஊழியத்தில் கூட நிறைய கொந்தளிப்புகள் வரத்தான் செய்யும். நம்ம அதுக்கு விரோதமாக நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து படகுல இருந்த பொழுது கூட கொந்தளிப்பு வந்துச்சு. பெரிய புயல் காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, இறைச்சலாக இருந்தது, படகு கவிழுகிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்தது. அவர் நிம்மதியாக தூங்கி கொண்டு இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ அவரை எழுப்புகிறாங்க, ஐயரே உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் சாகிறோமே என்று சொன்ன பொழுது தேவன் எழுந்து, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அற்ப விசுவாசிகளை என்று சொல்லி அவங்கள திட்டி அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அது அமைதலாயிற்று. ஆக நமக்குள்ளாக ஒரு வல்லமை தந்திருக்கிறார், விசுவாசம் கொடுத்துருக்காங்க. அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் மேலே பயன்படுத்தணும், கடன் பிரச்சனைகள் மேலே பயன்படுத்தணும், துன்மார்க்கன் மேலே பயன்படுத்தணும், சத்துரு மேலே அந்த இதை பயன்படுத்தணும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது என்ன செய்யுமா? பெயர்ந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கடுகளவு விசுவாசம்தான். அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்யும்? பலப்படுத்தும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கும். அப்போ அந்த நாட்கள் நமக்கு கொடுக்குற வேத வசனம் என்ன சொன்னால், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி கர்த்தர் காயினை பார்த்து கேட்டார். அங்கே ஆவேலை கொலை பண்ணி போட்டுட்டான். பெரிய பிரச்சனை வருது. எனக்கு மட்டும் நன்மை கிடைக்கலையே, எனக்கு நன்மை கிடைக்கலையே, எனக்கு என்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? பொறாமப்பட்டு தன்னுடைய சகோதரன் என்ன செய்கிறான்? கொலை பண்ணி விடுகிறான். அப்போ கர்த்தர் கேட்குறார், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் சொல்ற, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியிலே படுத்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்.
அப்போ நம்ம சர்ச்சுக்கு போனாலும் காணிக்கை கொடுத்தாலும் நன்மை செய்கிற இருதயம் நமக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். நமக்குள்ளாக ஒரு தலைக்கணம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா அதான் சொல்லுது, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்குறாரு. அவருக்கு உங்கள் பணம் அவரை திருப்தி அடைய செய்ய முடியாது. அவருக்கு வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கடவுளை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும், புறஜாதிகளுக்கு முன்னால் நீங்கள் சாட்சியாக நிற்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அங்கே புலம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது, முறுமுறுத்துட்டு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக, ராஜாக்களாக, பிரபுக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அவங்க ஒரு நாளும் அடிமைகளாக கர்த்தர் தெரிந்து கொள்ளவே இல்லை, அடிமைகளாக கர்த்தர் வைக்க விரும்பவும் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் விரும்புகிறார். அடிமைகளை கூட விடுதலை ஆக்கிட்டுன்னு தான் சொல்கிறார். 7 வருஷம் ஆச்சுன்னா அவனை விடுதலை ஆக்கிரு, அப்படி தான் சொல்கிறார். நிலத்தை கூட சில வருஷங்கள் நீங்கள் உழுது பயிர் செய்து 1 வருஷத்தை நீ சும்மா போட்டுரு அப்படிங்கிறார். 7ஆவது வருஷம் கழித்து 1 வருஷம் சும்மா போட்டுரு, அதில் விளைகிறத ஆகாயத்து பறவைகள் சாப்பிடட்டும், ஆடு மாடுகள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நிலத்துக்கு கூட விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓயாமல் உழைச்சி நேரமே குடும்பத்துக்கு கொடுக்காம, பிள்ளைகளுக்கு கொடுக்காம உழைச்சி நம்ம எண்ணத்தை கொண்டு போக போகிறோம் பாருங்கள். அப்போ பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்கணும், மனைவிக்கு நேரத்தை கொடுக்கணும், கணவருக்கு நேரத்தை கொடுக்கணும், என்ன ஆலய தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க நம்ம அரசியல்வாதிகள்லாம். நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனையோ கோடி, எத்தனையோ 1000 கோடிங்கிறாங்க, 2000 கோடி, 3000 கோடி அப்படிங்கிறாங்க. அவங்க சாகும்போது பார்த்தா என்ன நிலைமைன்னுட்டு உங்களுக்கு தெரியும். யார் கொண்டு போகிறா, அது லாஸ்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு தான் நினச்சிது அந்த சொத்துக்கள் போகிறது, இல்லைன்னா இன்னொருத்தனுக்கு போகிறது. அப்போ அவங்க சம்பாதிக்காத இன்னொருத்தனுக்கு அது மாறி போகிறதே நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆக பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நன்மை செய்கிறவங்களாக என்ன செய்யுங்க, காணப்படுங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களை, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. கோபத்தின் நாட்கள்லாம் ஆரம்பமாக இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். வெனிசுலாவில் பூகம்பம், கொலம்பியாவில் பூகம்பம், இப்படி இந்தோனேஷியாவில் பூகம்பம், அசாம் பகுதியில் வெள்ளம், இப்படி பல பகுதியில் வெள்ளங்கள், இமாச்சல் பிரதேசத்தில் வெள்ளம், அழிவு, இப்படி நிறைய என்ன செய்கிறோம், பார்க்குறோம். கேரளாவில் நிலச்சரிவு பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்க அப்படிங்கிறார். கர்த்தரை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையாய் தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது நீதியை தேடணும், நியாயம் செய்யணும். இன்றைக்கி அநீதியான காரியங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். நமக்கு நிறைய அநீதிகள் நடக்கிறது. எனக்கு பிடிச்சவன்னா ஒரு பேச்சு, பிடிக்காதவங்களுக்கு ஒரு பேச்சு, காணிக்கை கொடுக்குறவங்களுக்கு ஒரு பேச்சு, காணிக்கை கொடுக்காதவங்களுக்கு ஒரு பேச்சு, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். பணக்காரங்கன்னா ஒரு பேச்சு, ஏழைகளுன்னா ஒரு பேச்சு, இப்படி பேசுகிறோம். அப்போது இந்த நாட்களில் தேவன் விரும்புகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, நியாயத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள்னால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும் கண்டிப்பாக. கர்த்தருடைய பிள்ளைகள்னா இருதயத்தில் உள்ளதான் வெளியில் என்ன செய்யும், வரும். அங்கே உள்ள நல்லது இருந்தால் தான் வெளியில் என்ன செய்யும், நல்லது வரும். அந்த பானையில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பையில் என்ன செய்யும், வரும். சிலர் வாயை திறந்தால் ஒரே கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உள்ளத்தில் அதுதான் இருக்குது, அவங்களுடைய இருதயத்தில் அது நிறைஞ்சு இருக்குது, குப்பை தொட்டி மாதிரி என்ன செய்து இருக்குது. அப்போ அது வெளியில் வரும்போது இந்த குப்பைகள்லாம் என்ன செய்யும், வெளியில் வரும். உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், கிருபை இருக்கணும், இரக்கம் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும். அப்போ அதுதான் என்ன செய்யும், வெளியில் வரும். அப்போ உங்கள் இருதயத்தை எதனால் நிரப்பி வச்சுருக்கிறீங்க, எதனால் நிரப்பி வச்சுருக்கிறீங்க? பழி வாங்குகிற எண்ணம் இருக்குதா, கோபம் இருக்குதா, எரிச்சல் இருக்குதா? அதெல்லாம் இருந்தால் இருக்கக்கூடாது. ஒருவேளை அதிகமான வேலையின் நிமித்தம் நமக்கு எரிச்சல் படலாம், அதிகமான சோர்வுகள் என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் அதெல்லாம் ஜெபம் இல்லாமல் தான் இந்த எரிச்சல் வரும். ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம, தேவனுக்கு நேரம் கொடுக்கலன்னா அந்த சமாதானம் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. எரிச்சல் படுறீங்க, அதிகமாக கோவப்படுறீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கலுங்க, உடனே தேவனை தேட ஆரம்பிச்சிருங்க.
தேவனுக்கு நேரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜெபம் பண்ணி அந்த எரிச்சல் போகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு சமாதானம் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும்போது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகுறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறாருன்னு சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. யார் வர்றா? இயேசு கிறிஸ்து வர்றாரு. யார் எங்கே வராரு? இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தேடி வராரு, தேவ பிள்ளைகளை தேடி வராரு, கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி வராரு. அப்போ அவங்கள தேடி வரார். ரட்சிக்கப்படாதவங்களையும் தேடி என்ன செய்கிறார்? வருகிறார். ஏன்னா எல்லாருமே அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். அவங்கள சத்துரு தான் கைப்பிடியில் வச்சிருக்கிறான், பாவப்பிடியில் வச்சிருக்கிறான், சாபப்பிடியில் வச்சிருக்கிறான், இருளில் வச்சிருக்கிறான். அவங்களை தேடி வாரார். அதனால நீ சந்தோஷப்பட்டு கலிகுறு, உன்னை விடுதலையாக்குவதற்கு வருகிறார். உனக்காக இரத்தம் சிந்தி மீட்பதற்காக வருகிறார். உனக்காக பலி செலுத்துவதற்காக வருகிறார். அதனால நீ கலிகுர்ந்து மகிழ்ந்து பாடு. எப்படி வர்றாரா? ரட்சிப்பதற்கு வருகிறார், நீதி செய்வதற்கு வருகிறார். உனக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம், நீதி கிடைக்காம இருக்கலாம், ஒருவேளை அவங்க செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஆட்கள் பழக்கம் நிறையா இருக்கிறதுனால உங்களை அப்படியே அமுக்கி வச்சிருக்கலாம், உங்கள் பேச்சு எடுபடாமல் போயிருக்கலாம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வரார். அவங்களுக்காக வாதாடுவதற்கு வரார். திறமை இருக்கிறவங்க அவங்க திறமையில சமாளித்து போயிடுவாங்க. திறமை இல்லாத பிள்ளைகள் நீதி கிடைக்கலையே, நியாயம் கிடைக்கலையே, வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களை தேடி தான் வாராரு. ரட்சிப்பதற்காக வாரார், விடுதலை செய்வதற்காக வருகிறார், தாழ்மை உள்ளவராக வர்றார். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொன்ன தேவன், அவ்வளோ பெரிய தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களையே தேடி வர்றார். அவர் இருந்தது பரலோகத்தில், பிதாவின் வலது பரிசத்தில். அவர் வலது பக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருக்குது, அதில் நம்ம கொண்டு வைப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? பூமியை நோக்கி பிதா அனுப்பி வைக்கிறார். என் பிள்ளைகளை பார்த்துட்டு வா, அவங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்? ஒரு மாம்ச சரீரத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? வருகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை தேடி தான் வரார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை தேடுங்க. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. யோசபாத் காலத்திலே அவர்கள் ஒரு மனதை கர்த்தரை தேடினார்கள். சுற்றுப்புறத்தார் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இளைப்பாறுதலை அடைந்தார்கள். இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் காணப்பட்டது. காரணம் என்ன? கர்த்தரை தேடினார்கள். ஆமாம், யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து கர்த்தரை தேடிக்கொண்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் நிச்சயம் கிடைக்கும். ஆரம்பத்தில் யுத்தங்கள் இருக்கும். சத்துருவிலிருந்து வெளியில் வரும்போது ஒரு யுத்தம் பண்ணாதான் வெளியில் விடுவான். யுத்தம் பண்ணாமல் வெளியில் வரவே முடியாது. ஜெபம் பண்ணி யுத்தம் பண்ணணும். போராடி யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும். சத்துருவின் கிரிகளை அழித்து போட்டுட்டு சத்துருவே இல்லாத ஒரு இடமா அவங்க இடத்த என்ன செஞ்சிடணும்? மாற்றிடணும். எத்தனை நாளைக்கு போராடுவான்? விடக்கூடாது. நீங்கள் இடத்தெல்லாம் மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்காதுங்க. இருக்கிற இடத்துல போராடி ஜெயம் எடுங்க. அந்த இடத்த உங்களுக்கு ஆசீர்வாதமான இடமா மாற்றுவார். அந்த இடத்துல நீங்கள் வளர்வதற்கு பெருகுவதற்கு உள்ள இடமாக என்ன செய்வார்? மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பார சுமக்களுள்ளே என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்னதுன்னா அமைதல் படுத்துகிறது, சமாதானம் தருகிறது. ஆமாம், அதுதான் இளைப்பாறுதல். அதுக்காண்டி நம்ம மரணம் அப்படிங்கலாம் நினைக்க வேண்டாம். மரணம் வந்துருமோ, சாவு, அது வேற இளைப்பாறுதல். இப்போ நமக்கு என்ன? சஞ்சலத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த எரிச்சலிருந்து ஒரு விடுதலை, அந்த ஒரு பயத்திலிருந்து ஒரு விடுதலை. இது ஒரு இளைப்பாறுதல். ஒரு நிம்மதி பெருமூச்சு. நமக்கு ஒரு தேவையோடு இருப்போம். நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நமக்கு இவ்வளோ பைசா வேணும், ஒரு ஆள் நம்மகிட்ட தாராருன்னு வைங்களேன், அன்றைக்கி ராத்திரி தந்துட்டான்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். பெரிய நிம்மதி கிடைக்கும் பார்த்தீங்களா? அதான் இளைப்பாறுதல். அப்போ அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அப்போ அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நுகம் என்னது? இயேசுவின் பிள்ளையாக மாறுறது தான். அவருடைய நுகன்னா என்னது? வசனத்தின்படி நடப்பது. நம்ம அவருடைய நுகன்னா என்னது?
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவங்க ஏவுறபடியே செயல்படுவது. நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், பரிசுத்தாவியானவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணத்தை அவருடைய பாதப்படியில் வச்சுட்டு அவருடைய எண்ணத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். நம்முடைய மாம்சம் ஒன்று யோசிக்கும், கர்த்தர் ஒன்று யோசிப்பார். நம்ம மாம்ச எண்ணங்களை அவருடைய சமூகத்தில் வச்சுட்டு அவருடைய எண்ணத்தின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அதுதான் அவருடைய நுகம். அவருடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் என்ன செய்யும்? இருக்குன்னு சொல்லியிருக்குது. அல்லேலூயா. அப்போ அவருடைய அந்த நுகம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்காது, ஒரு ஒரு வேதனையை கொடுக்காது. அது வந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். இன்றைக்கி நிறைய நுகம் இருக்குது. எனக்கு இந்த ரத்தம் சிந்தலைன்னா நான் உன்னைய உன் பிள்ளைய நான் வாங்கிடுவேன், எனக்கு இந்த இதை காணிக்க கொடுக்கலன்னா உன் குடும்பத்துக்குள்ளே இது வந்துடும் அது வந்துடும் பயமுறுத்துகிற நுகங்களும் இருக்கிறது. ஒரு ஆடு கொண்டா, கோழி கொண்டா, என்ன அப்படி நிறையா இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு வெறுங்காலோடு நடந்து அவ்வளோ தூரத்துக்கு வா, இல்லைன்னா உன் வீட்டில் சமாதானம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ ஒரு நாள் காணிக்க கொடுக்கலன்னா கொன்று போட்டுற மாட்டார். அல்லேலூயா. ஆமேன். அவர் நம்முடைய எண்ணங்களை அறிஞ்சிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு கொடுக்காத, அவனுக்கு கொடுக்காத, காணிக்க கொடுக்காத. எனக்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க அப்படி தான். நான் போனேன், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் எனக்கு அப்படியே வந்துட்டேன். வந்தவுடனே அவர் அப்படியே வேதனையோடு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நம்மளை விரும்ப மாட்டேங்கிறாங்களே, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்ன விஷயம் தெரியல ஆண்டவரே அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை தாங்க, நான் ஒரு வேலையை செய்கிறேன் ஆண்டவரே, நான் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் ஆண்டவரே, எனக்கு என்ன சித்தம் நீர் வைத்திருக்கிறீரோ அதை நான் செய்வேன், நான் வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உழைப்பேன் ஆண்டவரே, எத்தனை மணி நேரம்னு உழைப்பேன், எனக்கு ஒரு வேலையை தாங்க, இது உங்கள்கிட்ட சித்தம்லான்னா என்னை இதிலேருந்து நீங்கள் கழட்டி விட்டுருங்க, புளியத்துலேருந்து என்னைய வெளியே அனுப்பி வச்சுருங்க, நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? திரும்பவும் நீ அதே இடத்துக்கு தான் போவா, அவங்க எவ்வளோ காணிக்க தர்றாங்களோ அதை விட 2 மடங்கு தருவார் அப்படின்னு சொன்னாங்க. 2 மடங்கு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி அன்னைக்கு எனக்கு இன்னொரு இடத்துலேருந்து அந்த நிறைய காணிக்க ஒரு ஆள் கூப்பிட்டு கொடுத்தார். ஒரு 1000 ரூபா கூப்பிட்டு கொடுத்தார். அவன் சம்மந்தமே இல்லை, யாருன்னே தெரியாது, திடீர்னு கூப்பிட்டு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தான். அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருக்கும்போது என்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. என்னம்மா, என்ன காரணம், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லையா, நீங்கள் அன்றைக்கி வந்தீங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்குள்ளே உங்களை கூப்பிடலை, நான் உங்களை கண்டுக்காமல் விட்டுட்டேன், காணிக்கையை கொடுத்துட்டு இருந்தேன், நிப்பாட்டிட்டேன், இப்போ என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், எனக்காக வேண்டி ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், காணிக்க தரலன்னா பாவம் பிடிக்காதுமா, அது உங்களுடைய இஷ்டம், ஆனால் நான் இதுக்கெல்லாம் மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இது பாவம் கிடையாது, பாவம் இருந்தால் தானே மன்னிக்க முடியும், இது நமக்கு தரணும்னு சொல்லி எழுதியாக வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு, நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்காண்டி நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்த தடவை அந்த வழியாக போகும்போது 3 மாதம் கழிச்சு தான் திரும்ப போனேன். அவங்க எனக்கு அங்கே போக மனசு இல்லை. என்னை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நம்ம எப்படி போக முடியும்? இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்கிற இடங்களில் சிலவங்க ஏற்றுக்கொள்ள நீங்கள் வராண்டாம் அப்படிங்கிறாங்க, அப்படி தானே? அதே மாதிரி நிறைய இடத்துல அவரை வெளியே அனுப்பி வச்சுருக்குறாங்க. இந்த பஞ்சிகள்லாம் செத்து போன இடத்துல கூட அவரை நீங்கள் எங்கள் ஊருக்கு வர வேண்டாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளனா பழி அவங்க மேலே சுமரும். அதை பற்றி நமக்கு அந்த பழி கிடையாது. இப்போ நான் தான் இருக்கிறேன், எனக்கு எல்லா இடமும் அடைச்சி வச்சுருக்குறாங்க, கர்த்தர் நீ ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, சபையெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடைச்சி வச்சாதுன்னா என் மேலே பழி சுமராது. யார் மேலே பழி சுமரும்? யார் அடைக்கிறாங்களோ அவங்க மேலே தான் பழி என்ன செய்யும்? சுமரும். ஏன்னா வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருப்பார், அந்த வார்த்தையை கொடுப்பதற்கு வழிகளை அடைச்சி வச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால தான் ஆன்லைன்லலாம் நான் என்ன செய்கிறேன், வசனங்களை பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் எந்த வழியாவது அவருடைய வசனத்தை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்முடைய வேலையாக என்ன செய்யும்? காணப்படும். அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க கூப்பிட்டு நல்லா உபசரித்து, எப்போதும் அவங்க 50 ரூபா தான் காணிக்க கொடுக்குற ஆட்கள், அன்றைக்கி 200 ரூபா கொடுத்தாங்க. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிடுறீங்களா ஆண்டவரே அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, அவர் சொன்னதை செய்வார். அழைச்சார்னா உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
அவர் உங்களை போஷிப்பார். நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டியதை என்ன செய்யணும். உங்களை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அது நம்முடைய வேலை கிடையாது. அது கர்த்தருடைய வேலை, இந்த உலகத்தினுடைய வேலை. இந்த உலகம் உங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு நினச்சா இடம் கொடுத்து தான் ஆகணும். எத்தனை நாளைக்கு தடை பண்ண முடியும்? ஆமாம், வெள்ளத்தை தடை பண்ணவே முடியாது. வெள்ளம் வருது, கர்நாடகாவிலேருந்து தண்ணி வருதுன்னு வைங்களேன், பெரிய மழை காலம். இப்போ தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. பெரிய மழை பெஞ்சிச்சுன்னா அவங்களால அடைச்சி வைக்க முடியாது, திறந்து விட்டே ஆக வேண்டும். அதே போல் கர்த்தருடைய வசனத்தை யாரும் அடைக்க முடியாது. கர்த்தருடைய வாயை யாரும் அடைக்க முடியாது. கர்த்தருடைய செயல்களை யாரும் அடைக்க முடியாது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை யாரும் அடைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை யாரும் இவ்வளோதான், இதுக்கு மேலே இது செயல்படக்கூடாதுன்னு சொல்லி அடக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களையும் யாரும் அடக்கி இதுக்கு மேலே நீ வரக்கூடாது, இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், யாரும் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லவே முடியாது. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். செங்கடலே வந்தாலும் 2ஆக பிரிப்பார், யோர்தானே வந்தாலும் 2ஆக பிரிப்பார், வனாந்தரமே வந்தாலும் உங்களுக்கு நிழலாக இருப்பார். அக்னி ஸ்தம்பமாக, ராத்திரினா அக்னி ஸ்தம்பம், பகலன்னா நிழல். அதுதான் தேவன் செய்கிற காரியம். அவருடைய நுகம் லகுவாக இருக்கும். கற்றுக்கொள்ளணும், அவருடைய சமூகத்தில் போய் கற்றுக்கொள்ளணும். என்னத்தை விரும்புகிறார்? இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நட. தேவன் இருக்கிற இடத்துல போய் நான் பெரியவன்னு சொல்லி காட்டாத. கர்த்தருடைய அபிஷேகத்தை எங்கிட்ட தான் அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாவலாம் பண்ணக்கூடாது, மாயமாலம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. நிறைய ஆக்ஷன் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆட்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க, காணப்படுகிறார்கள். அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைய மிஷினரியாக கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்களா? அவர் சொன்ன அந்த காட்டுக்குள்ளே ஏன் அனுப்புவான்? எங்கிட்ட ஒரு ஆள் அப்படி தான் சொன்னார். 12 மணி நேரம் ஜெபிக்கிற ஆள், அவங்க வீட்டில் என் பையன் மிஷினரியாக இருக்கான் பிரதர், உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த காட்டுக்குள்ளே எவன் கொடுப்பான்? ஏதாவது சிட்டிக்குள்ளே நம்ம மும்பை பட்டணத்தில் ஒளிஞ்சிங்க சொல்லுங்கள், நம்ம பொண்ணு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ எல்லாம் மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், எல்லாரும் வேஷம் போடுகிறவர்கள். பார்த்தீங்களா? வாய் எப்படி வருது? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க தானே வெளியில் என்ன செய்யும், வரும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்படி நான் நிறைய சொல்ல போனால் தப்பாக முடிஞ்சிடும். பார்த்தீங்களா? ஒருத்தர் ஒரு குருவானவர் தம்பிளைய மிஷினரியாக ஒப்பு கொடுக்க மகளை அனுப்பணும் பிரதர்னு சொல்லிட்டு அங்கே மிஷினரி ஸ்தாபனத்திற்கு ஒரு தலைவரிடத்தில் கேட்குறார், எங்கே அனுப்பணும்? மிஷினரியாக என் பிள்ளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி குருவானவர் கேட்குறார். குருவானவருக்கு இன்னொரு அந்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நம்ம பிள்ளைகள்லாம் அங்கே போகக்கூடாது, அங்கே ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஏழைகள் தான் போவாங்க, அது பிழைக்க வழி இல்லாதவங்க, கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைகளை தான் அங்கே போகணும், அவங்க தான் தாக்கு பிடிக்கும். உங்கள் பிள்ளைகளை உங்கள்கிட்டே வச்சுருங்க, வேறு யாராவது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுங்க, நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு கட்டி கொடுங்க, நல்ல ஊழியர் சம்பளம் வாங்குகிற ஊழியக்காரனுக்கு கட்டி கொடுங்க. யார் சொல்கிறா? மிஷினரி ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைவர்கள் சொல்கிறாங்க. எல்லாம் மாய்மாலம், எல்லாம் வேஷம் தரித்தவர்கள். நம்ம வெள்ளாட்டை போத்துட்டு உள்ளே என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. கவனமாக இருக்கணும். யாருக்கு அது வெளிப்படும்? தேவ பிள்ளைகளுக்கு தான் அது என்ன செய்யும், வெளிப்படும். நன்றாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் வெளிப்படும். அதனால் உபவாசம் பண்ணி நீங்களும் கர்த்தரும் தான் அப்படி தான் இருக்கணும். நீங்களும் ஊழியக்காரனும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஊழியக்காரனை பின்பற்றக்கூடாது, இயேசுவை பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், கர்த்தரை தேடணும், பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யணும், தேடணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பார்த்தீங்களா? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படி சொல்லப்படும். அல்லேலூயா. பாருங்கள், தேவ மரியாள் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவங்களாம் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தாங்க. தாவீதின் வம்சமாக இருந்தாலும் சத்துரு எல்லா சொத்துக்களையும் திருடிட்டான். எல்லாத்தையும் அவங்கள அவமானப்படுத்தி, எல்லாத்தையும் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் பிழைப்புங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க பரிசுத்தமான இருதயம் இருந்ததுனால அவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான். பணத்தை பார்த்து அவர் தெரிந்து கொள்கிறதில்லை, மாடி வீட்டை பார்த்து தெரிந்து கொள்கிறதில்லை. மனுஷன் அப்படி பண்ணுவாங்க. சாஸ்திரிகள் வந்த பொழுது கூட எங்கே அரண்மனை இருக்குது அங்கே தான் தேடி போனாங்க, எங்கே ராஜா இருக்கிறார் அங்கே தான் தேடி போனாங்க. கர்த்தர் எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், தாழ்மையில் பிறந்தார். இந்த உலகம்
அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னு தான் அர்த்தம். இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளலை, இந்த உலகம் அவரை புறக்கணித்தது. இன்றைக்கி உங்களையும் அப்படி தான் சிலவங்க நான் உண்மையாக இருக்கிறவங்க புறக்கணிக்கப்படுகிறார்கள். பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ரொம்ப வேதம் வாசிக்கிற பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். கவலைப்படாதுங்க. நம்முடைய உலகம் இது கிடையாது. பரலோக ராஜ்யம் தான் நம்முடைய உலகம். ஆனாலும் இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம போராடி ஜெயிக்கணும். எங்களுக்கு ஒரு 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 ஆளுகையை கொடு ஆண்டவரை. பிசாசுகளை துரத்தணும். பிசாசுகளை துரத்தி அந்த இடத்தை என்ன செய்யணும்? அபகரிக்கணும். நதிகள் கர்த்தருடையது, மரங்கள் கர்த்தருடையது, மலைகள் கர்த்தருடையது. இன்னைக்கு அதை அந்த இடத்துல இருக்கிற பிசாசின் கிரிகளை அழித்து அந்த இடத்தை என்ன செய்யணும்? தேவனுக்காக சுதந்திரிக்கணும். அங்கே ஆலயம் கட்டப்படணும். அங்கே அந்த இடத்துல ஆலயங்கள் கட்டப்படணும். அந்த இடங்கள்லாம் கர்த்தருடைய சொந்தமானதாக மாற வேண்டும். ஏன்னா மலைகள் கர்த்தருடையது. அப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, மலைகள் உம்முடையதாக மாறட்டும், நதிகள் உம்முடையதாக மாறட்டும். இன்றைக்கி அதை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தர்ப்பணம் என்று சொல்லி பழைய துணிகள்லாம் நதிகளில் போட்டு என்ன நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், ஆமாம் அதை அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி கர்த்தர் சிருஷ்டித்தவைகளை தெய்வமாக வணங்கி அதை என்ன செய்கிறாங்க? அழுக்காக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதை சுத்திகரித்து வைக்கணும். கர்த்தர் தந்திருக்கிற நம்ம கையில் அதை பெட்டராக மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறார். பெட்டராக மாற்றணும். நம்ம கையில் இருந்திருக்கிற பிள்ளைய திறமசாலியாக மாற்றணும். நம்ம கையில் இருந்திருக்கிற பிள்ளைய பரிசுத்தவனா மாற்றணும். நம்முடைய கையில் இருந்திருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவனா மாற்றணும். நம்ம கையில் இருந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஆசீர்வாதமான ப்ராப்பர்ட்டியை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும், மாற்றணும். கர்த்தர் அப்படி தான். மீன் பிடிக்கிறதும் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள எப்படி ஆசீர்வாதிக்கப்பட்ட சீஷர்களாக மாற்றினார். மார்த்தாள் மரியாள்லாம் பாவம் செஞ்சவங்க, பாவியாக இருந்தவர்கள். அவர் எப்படி கர்த்தர் அந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றினார். பிரியமானவர்களை, மாற்றம் வரணும். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் என்ன செய்யணும்? வர வேண்டும். அப்போ கர்த்தர் தெரிந்து கொள்கிற உங்களுக்கு நீங்கள் சிறுமைப்பட்ட நிலைமையில் தான் உங்களை தான் தெரிந்து கொள்ள. ஏன்னா நாம் தான் வெட்கப்படாமல் ஒரு காரியத்தை என்ன செய்வோம். நாம் தான் தைரியமாக ஒரு காரியத்தை செய்வோம். அதனால தான் கர்த்தர் சிறுமையானவர்களை தேடி வருகிறார், தள்ளப்பட்டவர்களை தேடி வருகிறார், புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி வருகிறார். தாவீதோடு கூட இருந்தவர்கள் யாரு? கடன்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஊரை விட்டு ஓடி வந்தவங்க, வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க தான் அவனோட கூட என்ன செய்தாங்க? சேர்ந்தார்கள். ஆனால் கர்த்தரோடு கூட அவன் இருந்தான். அவனோடு கூட சேர்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறினார்கள். ராஜ்யத்தையே அமைச்சான். கர்த்தருடைய ராஜ்யத்தையே அமைச்சான். ஆலயம் கட்டுவதற்கு பொன்னும் பொருளையும் சேகரித்து வைத்தான் தாவீது. பிரியமான பார்த்தீங்களா? வெறுங்கையாக தானே போனாங்க. எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? கர்த்தரோடு கூட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுகிறவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும், செல்வமும் பெருகும். பிரியமானவர்களே, உடனே செல்வத்துக்காக மாத்திரம் தேடினா பரிதபிக்கப்பட்டவங்களாக இருப்போம். எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், எனக்கு கார் வேணும். இதெல்லாம் எப்போ கொடுக்கப்படும் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்யும்போது, கர்த்தருடைய காரியத்தில் கலந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நாமத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் தானாகவே உங்கள்கிட்ட வந்துடும். தானாகவே தேடி வரும். இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்தே தீரணும். இந்த உலகத்தில் உள்ள மக்களை கர்த்தர் தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒருத்தருமே இல்லை. ஏதோ யூத ஜாதிகள் கொஞ்சம் கர்த்தரை தேடிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் 12 பேரை பிடிச்சி தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார். ஒரு 70 ஆச்சு, 120 ஆச்சு, ஒரு 3000, 5000. இன்றைக்கி எத்தனை கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி 800 கோடி உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் இன்றைக்கி ஒரு 450 கோடிக்கு மேலே கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவர் இந்த உலகத்தில் கர்த்தர் மாற்றுறாரு. மெஜாரிட்டி வந்துடுச்சு, அப்படிதானே? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ரட்சிக்கப்படாமல். இன்னும் ஏற்கனவே இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஏனதானன்ட்டு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? ஆமாம், ஒரு துன்பத்தை கொடுத்து, ஒரு சிக்ஷையை கொடுத்து அவங்கள என்ன செய்வார்? சுத்திகரித்து அவங்களை பரிசுத்தமாக என்ன செய்வார்? மாற்றுவார். கைவிட மாட்டார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நடத்துவார். அவங்க பின்வாங்கி போனாலும் விட மாட்டார், சரிப்படுத்திடுவார். ஆமாம், இன்றைக்கி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். நல்லா கெதியாக இருக்கும்போது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கடவுளை தேடவே மாட்டாங்க. கடைசியில் ஏதாயிலும் ஒரு பாடு, ஒரு கஷ்டங்கள் வரும்போது அவங்க கர்த்தரை தேடுவாங்க. நிறைய பேர் கிடையில கிடக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். 10 வருஷமாக
பெட்டிலே கிடக்கிறவங்கள பார்த்துருக்குறேன். அவங்க கர்த்தரை தேடுறாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க இப்போ கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க. நிறையா கர்த்தருக்குள்ள மாறிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நல்லா இருந்திருப்பாங்கன்னா கர்த்தரை தேடி இருக்கவே மாட்டாங்க. அவங்க அவங்க கதியா நல்லா அருவா கம்பா தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அலைந்து கொண்டு இருந்திருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களையும் பிடிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. அதனால தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கர்த்தர் சொன்னாச்சுன்னா அவர்கிட்ட போயிடணும். அப்போ அங்கே அவர்கிட்ட போய் மாட்டிக்கிடும், அவருடைய சமூகத்துக்கு போயிடணும். அதை ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், வலை போடும்போது வலையில் மாட்டிக்கிடுங்க, இல்லைன்னா தூண்டில் போட்டு செவில் கிழிச்சிருவார் அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம அவருக்கு அழைக்கும் போதே போயிடணும். அவர் அழைக்கும் போதே போயிடணும். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எனக்கு ஒரு இடம் தாரும், உம்முடைய பிள்ளையாக காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த வலையில் மீனெல்லாம் பிடிக்கும்போது மீன் கூட நிறைய கச்சடாக்களும் என்ன செய்யும் வரும். அவைகளெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், அந்த நம்ம மீன் பிடிக்கிறவங்க அது தனித்தனியாக என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. பிரித்து மீனை மட்டும் தான் வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம கர்த்தர் இடத்துல போகும்போது நம்மகிட்ட கெட்ட பழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதெல்லாம் கர்த்தர் ஒன்று ஒன்றா மாற்றுவார். நம்மகிட்ட இருந்து என்ன செய்வார், மாற்றுவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையோடு இருக்கும். தேவ சமூகத்தில் வந்து கிருபை அவர்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்குது. கிருபை ஆசீர்வாதம்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நன்மைகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. புத்திமானதை சுதந்திரித்துக் கொள்கிறான். புத்தி இல்லாதவங்க என்ன செய்வாங்க, அது எங்கே விழுதுன்னு தெரியாது, அங்கே நேராக அவங்க அவருக்கு முதுகை காட்டிகிட்டு இருப்பாங்க. கர்த்தருங்கிட்ட நிறைய வீட்டில் அவர் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். வசனம் சொல்லுவார், இவங்க எனக்கு முதுகை காட்டுறாங்க. முதுகை காட்டினா எப்படி ஆசீர்வாதம் வரும்? முகத்தை காட்டுங்க, அவருக்கு முகத்தை காட்டுங்க. குடத்தில் தண்ணி வருதுன்னா குடத்தை அந்த தண்ணி வர்றதுக்கு நேரம் திறந்து வைக்கணும். அப்போ தான் தண்ணி குடத்துக்குள்ளே என்ன செய்யும், போகும். கவுத்தி வச்சா தூரத்தில் வச்சா தண்ணி போகவே போக. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நன்மை பரலோகத்திலிருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது, இறக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, கிருபை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை புத்திமான்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள், ஞானவான்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்கள், அதனால் அந்த ஞானவானாக நீங்கள் மாறுங்க, பெருமைப்படாதுங்க. பெருமை எதுக்கு பெருமைப்படணும்? ஆமாம், அந்த பூகம்பம் வந்துச்சு, அவங்க சொத்து என்னாச்சு, நிலச்சரிவு வந்துச்சு, அவங்க சேமித்து வச்சுருந்த அந்த நகைகள் எங்கே போச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஜீரோவாக என்ன செஞ்சிடும், மாறிடும். இருக்கிற வரைக்கும் நன்மை செய்கிறவங்களா இருங்க, இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு புரோஜனம் உள்ளவங்களாக மாறுங்க. பணம் வந்த உடனே நிறைய பேருக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். ஏழைகளை கண்ட கண்ணை மூடிடுறாங்க. என்ன, சொந்த பந்தத்தில் கூட ஒதுக்குறதை நம்ம பார்க்குறோம். ஏழைகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, பணக்காரங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. தெரியுமா? அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படி பண்ணுவாரா? கர்த்தர் எப்படி பண்ணுவாரோ அப்படி தான் நீங்களும் பண்ணணும். கர்த்தர் எப்படி ஒவ்வொருத்தரை கனப்படுத்தி எப்படி நடத்துவாரோ அப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், நடத்தணும். கர்த்தரை தேடி ஃபஸ்ட்டில் போனது ஏழைகள் தான் அதிகமாக போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தேவை அதிகம். பணக்காரங்களும் போனாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பணக்காரங்களும் கர்த்தருக்கு பிரியமானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு இடத்த வாங்கி கொடுத்தவங்க, வீட்டை வாங்கி கொடுத்தவங்க, தோட்டத்தை கொடுத்தவங்க, நிறைய கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தவங்களாம் எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கர்த்தர் வச்சிருக்கிறார், கொடியாக கொடுக்குற வசதியானவர்கள் வச்சிருக்கிறார். ஏழைகள் வந்து முன்னால் வந்து என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அப்போ அவங்கள அதே நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம பணத்தை என்ன செய்யக்கூடாது, பணத்துக்காக பெருமைப்படக்கூடாது. பணத்தை கொண்டு அவர்கிட்ட சேவைக்காண்டி கொடுக்க தப்பு கிடையாது. நான் எல்லோரும் கொடுக்குற விட அவங்க அதிகமாக கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஊழியம் என்ன செய்ய முடியும். பணம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. வெறும் நேரத்தை வச்சுலாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு இடத்துக்கு போனால் கூட பணம் தேவைப்படுகிறது. ஒரு பிரிண்டிங் பண்ணால் பணம் தேவைப்படுகிறது. ஒரு ஸ்பீக்கர் வாங்கணுன்னா பணம் தேவைப்படுகிறது. ஆலயத்தை கட்டுனா பணம் தேவைப்படுகிறது. அப்போ அதெல்லாம் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும். அப்போ கொடுக்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கும்போது கர்த்தர் 100 மடங்கு என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், நிறைய செயல்பட்டுருக்குறோம், நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். சிலர் பெரிய பெரிய ஊழியங்களுக்கெல்லாம் பார்க்குறோம்ல, எங்களுக்கு இத்தனை ஏக்கர் வாங்கி தந்தாங்க, இத்தனை இடத்த வாங்கி தந்தாங்க. இன்றைக்கி கூட ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஒரு ஊழியத்திற்கு தான் வீட்டை அப்படியே ஃப்ரீயாக நடத்துறதுக்கு நினைஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, பில்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க, பெரிய வீடு. அப்போ பாருங்களேன், அவ்வளோ பெரிய வீட்டை வாங்கி 2.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஊழியத்துக்கு நினைச்சிருக்காங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. அதுங்க அப்படிப்பட்ட
இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும். ஆமாம், அப்படி நிறைய பேரை நான் பார்க்குறேன். தேவனுக்காக கொடுக்கறது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் நம்ம கர்த்தருக்குள்ளே என்ன செஞ்சிடணும்? நடத்தணும். சாட்சி இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிற தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இளைஞர்களுக்கு கொடுக்க சொல்கிற காரியம், ஒருவருக்கொருவர் நினைச்சணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறது தான், கீழ்ப்படிஞ்சவங்க தான் மேல்படியை கர்த்தர் காமிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் நினைச்சுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதனால் இந்த மனத்தாழ்மை குறித்து இந்த 2வது பாகத்தையும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னதுனால பேசினேன். ஏதாவது குறவு இருந்தால் எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள், கமெண்டில் போட்டுறாங்க. ஃபோனில் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். இதை மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம். இரட்சகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம். அந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேலே காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, நாம நிர்மலமாய் கிடக்கிற இடத்துல எடுத்து கட்டுகிற வல்லமை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்புகளை நடத்துகிற அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா, புறஜாதிகளுக்கு எங்களை வெளிச்சமாக மாற்றுங்க. புறஜாதிகள் மண்டையில் கொண்டு வருவதற்கு ஏற்ற தாழ்ந்துகளை எங்களுக்கு தாங்க. தைரியத்தை, விசுவாசத்தை தாங்கப்பா. நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்யணும் அப்பா. கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் மாற்றிருங்க, சோர்வுகளை எல்லாம் மாற்றிருங்க. கர்த்தர் அவங்களை பயன்படுத்தி உமக்கேற்றபடி அவங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அவங்களை பயன்படுத்த போகிற தயவுக்காக நமக்கு கொடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.